வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதற்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 21/1/2025 பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இதற்கான முதல் டெஸ்ட்டு 21/1/2025 அன்று பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த முதல் டெஸ்ட்டில் உங்களுக்கு திருக்குறள், கணிதம் மற்றும் ஜிகே இதிலிருந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் டாப்பிக்லேருந்து ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி, ஜிகேல இந்திய அரசியலமைப்பு இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் முதல் டெஸ்ட் ஷெட்யூல்டு படி கொடுத்துருந்தோம். மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. இந்த டெஸ்டினுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் விருப்பமுள்ள மாணவர்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான ஷெட்யூல்டு ப்ளஸ் டீட்டெயில்ஸை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸை பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2, குரூப் 2A ப்ரீம்ஸ் எக்ஸாம் இதில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். சாம்பிள் பாருங்கள். திருக்குறள்ல இருந்து அழுக்கார் உடையான் கண் ஆக்கமில்லை, இதில் அழுக்காறு என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொறாமை. உங்களுக்கு ஆன்சருக்கு இப்படிதான் பிடிஎஃப் படிவில் கொடுத்துருவோம். அடுத்து நாலடியார் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர். கடிகை என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணிகலன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியத்திலிருந்து கேட்கப்பட்டது. அடுத்து பாருங்க, பாலிட்டியிலிருந்து கீழ்கண்டவற்றில் எது சரியானவை? 1929ஆம் ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் எழுந்தது. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. கீழ்கண்டவற்றில் எது சரியானவன்னு கேட்டிருக்கோம். இது பாலிட்டி கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக எவ்வளவு செலவிடப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 லட்சம். ஸோ இது மாதிரி தான் நம்முடைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம அந்த மாடலை தான் எடுத்திருக்கோம். மேட்ச் தி ஃபாலோவிங்ஸு. கூற்று காரணம், கூற்று காரணத்தை ஆராய்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ். இது மாதிரி நிறைய டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25/1/2025 அன்று பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள மாணவர் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் டெஸ்டினுடைய மெட்டீரியல் ப்ளஸ்ஸு கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணி வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.